நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா சூர்யா, அது முதல் முறையா நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. அப்ப ஒண்ணு நான் உன்கிட்ட வந்து என் புள்ள சூர்யா மாறிட்டான்னு நான் சொல்லவே இல்லையே. வாய மூடிக்கிட்டு தானே இருந்த. முதல்ல என்ன வெளி மனுஷியாக்கி பார்த்தது நீ உன் பொண்டாட்டியும் தானே. உங்களுக்கு சரின்னு படுறத நீங்க 2 பேரும் செஞ்சுக்கோங்க. ஆனா சூர்யா, எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. அதை என்ன செய்ய விடு. சூர்யாண்ணா, பக்கத்தூர்ல இருக்கிற சேட்டுக்காக தானே இந்த லட்டுல நீங்க பண்றீங்க? சூர்யாண்ணா, மணி 1 ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல. நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த லட்டு எல்லாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம்ண்ணா. சோட்டு, உனக்கு பசிக்குதுன்னா போய் சாப்பிடு. ஐயோ சூர்யாண்ணா, ஒருவேளை எனக்கு பசிச்சதுன்னா நீங்க சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேனா என்ன? உன்னர் வேணான்னு சொன்னா அம்மா இப்படி எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லு. அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேனா. எனக்கு வேணாம் சோட்டு, எனக்கு பசி இல்லை. சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. முதல்ல நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒருவேளை அம்மா என்கிட்ட நீங்க ஏன் வரலன்னு கேட்டாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட நான் இதையே சொல்லுவா இல்ல? இப்போ அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அம்மா, அம்மா மீனாட்சி, சோட்டுக்கும் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க அத்தை. அம்மா, நான் ஒன்னும் இங்க சாப்பிடுறதுக்காக வரல. சூர்யா நான் சாப்பிட வரலன்னு சொன்னாரு, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் அவர்கிட்ட நிறைய சொன்னேம்மா, ஆனா நான் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. அம்மா, நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து சாப்பிடுவார்ல. ஒரு தடவை வந்து கூப்பிட்டு பாருங்கம்மா. இல்ல சோட்டு, சூர்யாவுக்கு பசி எடுத்திருக்காது. அதான் வேணான்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு பசி இல்லைன்னு இவ்வளவு தூரம் சொல்றப்ப நான் அவனை சாப்பிட கூப்பிடணும். என்னாச்சுங்க? சாப்பாட்டுல கல் ஏதாவது இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரியாமல் நாக்க கடிச்சுக்கிட்டேன். மீனாட்சி, நீ எனக்கும் ஒண்ணு வேண்டாம். எனக்கும் இப்ப பசியெல்லாம் போயிடுச்சு. நான் கடைக்கு போறேன். ஆனா சோட்டு, சோட்டு, எனக்கு சீக்கிரம் சாப்பிட்டியா? சோட்டு, உனக்காக சூடா சமோசா போட்டுமா?
கச்சோடி இங்கேதான் வண்டி நிறுத்திக்கிங்க. இந்தாப்பா. கொஞ்சம் இரு. வாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா சூர்யா. இங்கே பாருங்க, லட்டுவை தயார் பண்ணி வைங்க. சாயந்தரம் 5 மணிக்கு வந்து லட்டுவெல்லாம் கொண்டு போகிறேன். அப்புறம் இதில் என் ஃபோன் நம்பர் இருக்கு. ஏதாவது தேவைன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? நான் வர்றேன். சரிங்கண்ணா. சோட்டு, அத்தை, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு யாரு மேல வேணாலும் கோவம் வரலாம். ஆனா என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு உங்க புள்ள மேல மட்டும் கோவம் வராது. அத்தை, தயவு பண்ணி இப்படி பண்ணாதீங்க. அவர் மேல உங்க கோவத்தை காட்டாதீங்க அத்தை. இந்தாங்க, இந்த சாப்பாட்டை கொண்டு போங்க. நீங்க போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் 2 பேருக்குமே சந்தோஷம் கிடைக்கும். காலையில இருந்து பாவம் அவர் இது வரைக்கும் டீ கூட குடிக்கல. காலையில இருந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிடல, எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அத்தை. அம்மா சந்தியா, நீ இதையெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? பெரியவங்க சொல்வாங்கல்ல, ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஒரு பொம்பளை மட்டும்தாம்மா இருக்கணும். இப்ப அம்மா அவன் வாழ்க்கையில இருந்து போய் மனைவி அவன் வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த விஷயம் எனக்கு முன்னாடி புரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அம்மா அவன் வாழ்க்கையில இருந்து போய் மனைவி அவன் வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த விஷயம் எனக்கு முன்னாடி புரியல. போ, நீயே போய் உன் புருஷனுக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு வா. போ. அத்தை, அத்தை, மனைவி எப்பவும் ஒரு தாய் ஸ்தானத்துக்கு வரவே முடியாது. மனைவி மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட தாய் ஸ்தானத்தை எட்டவே முடியாது. ஏன்னா தாய் தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையோட மட்டும் இருக்கிறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தாய் தான் பிள்ளைங்களோட வாழ்க்கை. அத்தை, எந்த ஒரு மனைவியாலும் இந்த விஷயத்தை நிச்சயம் மறக்க முடியாது. ஒருவேளை தாய் இல்லைன்னா தன்னோட புருஷன் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க அத்தை, இப்படி நீங்க கோவமா இருக்கீங்கன்னு சொல்லி அவர் பட்னி கிடக்கிறதுனால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல நிரூபிச்சிடுவீங்க. ஆனா உங்க மனசு கிட்ட எப்படி போய் சொல்வீங்க அத்தை? அவர் சாப்பிட வரலன்னு சொன்ன உடனே நீங்க 4 வாட்டி ஜன்னல் கிட்ட வந்தீங்க, 4 வாட்டி மொட்டை மாடிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதெல்லாம் இல்லம்மா சந்தியா, இதெல்லாம் உன்னோட பிரமதான். நான் இங்க வந்ததே இந்த துணியெல்லாம் காஞ்சிருச்சான்னு பாக்கதா. அத்தை, எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். துணியை ஊற வச்சு நல்லா தோச்சு காய வச்சதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துல அது காயறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி அது தெரியாம போச்சு? இப்படி நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம், அவரும் கஷ்டப்பட வேண்டாம் அத்தை. போங்க அத்தை, தயவு பண்ணி போய் அவரை மன்னிச்சு ஏத்துக்கங்க. உங்க கண்ணை பார்த்தாலே எனக்கு நல்லா புரியுது அத்தை, உங்களால எதையுமே மறைக்க முடியல. அம்மா சந்தியா, எனக்கு தெரியும். நீ ரொம்ப புத்திசாலின்னு தெரியும். அதனாலதான் இத்தனை நாளா எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இந்த வீட்ல இருந்த. நான் ஒத்துக்கிறேன், ஏன் சூர்யா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். உண்மைதான், அவன் கஷ்டப்படுறத பார்க்க என்னால தாங்க முடியல. 27 வருஷமா இந்த பாசத்துக்கு பழகிட்டேன். இந்த பழக்கம் என்னை விட்டு போகணும்னா
அதுக்கு ஒரு 27 மணி நேரமாவது தேவைப்படும்ல. இப்படி சொல்லாதீங்க அத்தை. தயவு பண்ணி இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அவர் உங்களை விட்டு பிரிக்கிற முயற்சி மட்டும் செய்யாதீங்க அத்தை. அத்தை, இந்த குடும்பத்தை பத்தியாவது யோசிச்சு பாருங்க. வேணும்னா இந்த தண்டனை எனக்கு. சோட்டு, சொல்லுங்க சூர்யாண்ணா. சோட்டு, இந்த ஆர்டரை நம்மளால முடிக்க முடியாது. அதனால சேட்டுக்கு ஃபோன் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட போறேன்டா. இன்னும் நேரம் இருக்குல்ல. இந்த லட்டு ஆர்டர் அவரு வேற யாருக்காவது கொடுக்கட்டும். ஆனா சூர்யாண்ணா, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் வேற ஏதாவது ஸ்வீட் கடைக்கு போய் செஞ்ச லட்டுவை வாங்கிட்டு வரேன். அந்த லட்டுவை நம்ம கடை டப்பால போட்டு நம்ம கொடுத்துடலாம். சோட்டு, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையாவது போய் சொல்லி ஏமாத்தி நீ பார்த்துருக்கியா? இன்னைக்கு நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? இந்த வாட்டி என் மேலே தப்பு இருக்கு. அதனால தலை குனிஞ்சு அதை ஏற்றுக்கிறதுல தவறு இல்லை. உண்மையை மறைச்சா அதனால என்ன ஆகும்னு நான் இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி எதுவும் பேசாத. நான் அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆர்டரை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறேன். தயவு பண்ணி அந்த ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ண வேண்டாங்க. இதுல உங்களோட தப்பு ஒண்ணுமே இல்லைங்க. தப்பு செஞ்சது எல்லாமே நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எங்க பாருங்க, அம்மா அப்பாவோட இடம் என்ன, அவங்க பக்கத்துல இருக்கிறது, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயம், அந்த வேதனை, அந்த வலி, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்க அம்மா உங்க மேல நிச்சயமா ரொம்ப நேரம் கோவமா இருக்க மாட்டாங்க. தினமும் இதே பொருட்கள் தான், இதே சக்கரை தான், எல்லாமே இதே தாங்க. தினமும் இங்க நீங்க லட்டு செஞ்சிருவீங்க. ஆனா இன்னைக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா எனக்கு உங்க மனசு, அதே மாதிரி உங்க நம்பிக்கை, உங்களோட பலம் எதுவுமே உங்களுக்கு இன்னைக்கு துணையல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அதனால இதை சரி செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் நான் முன்ன மாதிரி மாத்திடுறேன். நான் உங்க வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி எது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே எல்லாத்தையும் மாத்திடுறேன். சோட்டு, சொல்லுங்க அண்ணி. எனக்காக ஒரு சின்ன வேலை செய்றியா? சொல்லுங்க அண்ணி. இவருக்கு இந்த சாப்பாடு எடுத்து வை. சரி. அப்படி நீயும் சாப்பிட்டுடு சோட்டு. இவர் தானே சாப்பிட மாட்டாரு. அத்தை இவருக்கு எப்படி ஊட்டி விடுவாங்களோ அப்படி என்னால ஊட்டி விட முடியாதுதான். ஆனா அது எப்படின்னு உனக்கு தெரியும்ல. அதே மாதிரி அவருக்கு ஊட்டி விட்டுடு. நான் ஒண்ணு பண்றேன். நான் சூர்யானா கிட்ட என்ன சொல்வேன்னா, ஒருவேளை அவர் இன்னைக்கு சாப்பிடலன்னா நீங்களும் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்வேன். அப்ப அவர் நிச்சயமா கடகடன்னு சாப்பிட்டுருவாரு. சோட்டு, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உன் அண்ணி மேல நீ கொஞ்சம்
நம்பிக்கை வைக்கலாம். உங்க அண்ணன் நிச்சயமா இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிருவாரு. ஆ, இது என்னோட வாக்குறுதின்னு எடுத்துக்க. நான் மறுபடியும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, ஆர்டரை பண்ணி முடிச்சிட்டீங்களா? அந்த வேலையை தான் ஆரம்பித்தேன். ஆனால் பாதாம் பருப்பு தீர்ந்துருச்சு. அதான் எடுக்கலாம்னு வந்தேன். ஸ்டோர் ரூம்ல இருக்குல்லங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். அங்க இந்த பாக்கெட் மட்டும் தாங்க இருக்கு. லட்டு செய்ய இது உங்களுக்கு போதும்ல? சூர்யா, அந்த பாதாம் பருப்பை நான் தான் எடுத்தேன். மன்னிச்சிடுப்பா. உன் கடைக்காக வாங்கின பாதாம் பருப்பை நான் அன்னைக்கு லட்டு செய்யறதுக்காக எடுத்து பயன்படுத்திக்கிட்டேன். குளிர்காலம் வந்துருச்சுல, அதனாலதான் மோகனுக்காகவும் சவிதாக்காகவும் செஞ்சு வச்சேன். என்னம்மா நீங்க? ஏன் ஏன் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? கண்ணா, எது சரியோ நான் அதை தானே செஞ்சிருக்கேன். ஆனா உன் கடையோட பாதாம் பருப்பை உன்கிட்ட கேட்காம நான் எடுத்தது தப்புதான்ப்பா. மன்னிச்சிடுப்பா. இப்போ 1 கிலோ 800 ரூபாய். அன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருப்பேன். அதுக்கு ஒரு 400 ரூபாய் ஆகும். இங்க பாருமா, நான் படிச்சவ கிடையாது. என் கணக்குல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, நான் அதை திருத்திக்கிறேன். இந்தாப்பா, இந்த பணத்தை புடி. இங்க பாரு, கடைக்கு போய் எடை போட்டு பாத்துரு. கம்மியா இருந்தா என்கிட்ட சொல்லு, மேல பணம் கொடுத்துறேன். இன்னொரு விஷயம், அதிகமா இருந்தா நீ எனக்கு மீதி பணத்தை கொடுத்துரு. எப்பவுமே பண விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பண விஷயம் மட்டும் இல்ல, இனிமே நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா, இனிமே உன்கிட்ட கேட்காம நான் எந்த பொருளுமே எடுக்க மாட்டேன், சரியா? மோகன் கிட்டயும் சவிதா கிட்டயும் சொல்லிடுறேன், சாப்பிடுற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா உயிர் வாழ பாதாம் பருப்பு தேவையில்லையே. கடைக்காக நீ மாசம் மாசம் வாடகை கொடுக்க போறல்ல, அந்த படத்தை வேற சவிதா கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும். ஆமா, இந்தப்பா, முதல்ல இத புடி. புடிப்பா சூர்யா, இத வச்சுக்க. அம்மா, நல்லது.
சோட்டு அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் என்னால் முடிக்க முடியாதுன்னு தோணுது.